ஹாய், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி சண்டே, அதுவும் பார்த்திங்கன்னா வீடு க்ளீன் பண்ண இறங்கியாச்சு. என்னென்னா ஆயுத பூஜை வருது. இது சண்டேயில் பண்ணால் தான் இந்த வேலையை வந்து சீக்கிரம் முடிக்க முடியும். அதனால் இன்றைக்கி சண்டே எல்லோரும் ஃப்ரீ. அதனால் வீட்டை க்ளீன் பண்ணிடலான்னு நினச்சி எல்லாருமே ஷேர் பண்ணி வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆயுத பூஜை வந்தாலே வீட்டில் பார்த்திங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும். அதுவும் லேடிஸ்க்கு சொல்லவே வேண்டாம். எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரி, வேலை வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆயுத பூஜைனா நம்ம ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இன்றைக்கி நாங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணி வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமும் முடியும். பார்த்திங்களா, நம்ம ஒண்டியாக செய்யும்போது, லேடிஸ் மட்டும் செய்யும்போது வேலையை நம்மளால் சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ண முடியாது. வீட்டில் இருக்கவங்களும் சேர்ந்து வேலையை ஷேர் பண்ணிட்டோன்னா நமக்கு வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். நானும் என் பையனும் சேர்ந்து 2 பேரும் ஹாலை க்ளீன் பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டோம். அவர்கிட்ட ரூமை கொடுத்துட்டோம், பெட்ரூமை. அவங்க பெட்ரூமில் இருக்கிற ஏசி, 2 காட்டு, இதுக்கு கீழே இருக்கிற டஸ்ட்டு, 2 கபோர்டு, மேலே இருக்க லேப்டு, இது எல்லாமே அவர் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். நாங்கள் ஹாலில் இருக்க லேப்டு, பூஜை ரூமு, அப்புறம் ஃபேனு, அப்புறம் ஹாலில் ஃபுல்லாக ஃபோட்டோ மாட்டியிருக்கு. இந்த ஃப்ரேம்லாம் எடுத்துகிட்டு இதெல்லாமே க்ளீன் பண்ணணும். அப்புறம் அவனுடைய ரேக்கில் வந்து புக்ஸ் அண்ட் நோட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கலைஞ்சிருக்கு. இதெல்லாமே அவன் க்ளீன் பண்ணுறேன்னு உட்காந்துட்டான். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் எல்லாம் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். எப்பயுமே டீப் க்ளீனிங் வந்து வருஷத்தில் 2 டைம்ஸ் பண்ணுவோம். எப்போனா மே மாதம் லீவ்லேயும் இந்த மாதிரி ஆயுத பூஜை டைம்லேயும் பண்ணுவோம். மற்ற டைம்லலாம் பார்த்திங்கன்னா ஃபேன்லாம் ஒரு 1 மந்த் 2 மந்த்துக்கு ஒன்ஸ் தொடச்சிடுவோம். இந்த மாதிரி ஷோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த்து தான் ஆகுது. அதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு படிஞ்சிருக்கு. நம்ம ஒவ்வொரு டைமும் இதை தொடச்சி நீட்டாக க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு எப்போயுமே ஷோப்பாக புது ஷோப்பாக மாதிரி இருக்கும். நான் எப்போயுமே மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா 1.5 மந்த் ஒன்ஸ் ஆச்சு நான் இந்த ஷோப்பெல்லாம் பேக்கில் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக தொடச்சி எடுத்துருவேன். நம்ம ஹாலில் நிறைய ஃபோட்டோஸ் வந்து மாட்டி வச்சுருக்கோம். அந்த ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே கழட்டி வச்சுட்டு ஃபோட்டோஸ் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடுமே தொடச்சிட்டு அப்புறம் அந்த வால்லையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபோட்டோ மாட்டிக்கலான்ட்டு எல்லா ஃபோட்டோவுமே இறக்கியாச்சு. காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 ஆகிடுச்சு. இன்னுமே நமக்கு வேலை ஃபினிஷ் ஆகலை. இருக்க நமக்கு வேலை அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. ஹாலில் பார்த்திங்கன்னா ஏசி இருக்குது, அப்புறம் 2 ஃபேன் இருக்குது, அப்புறம் அந்த ஹால் நீட்டுமே நம்ம க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அதனால் நமக்கு டைம் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டே போகுது. கண்டிப்பாக வீட்டில் இருக்க லேடிஸ் மட்டும் இந்த வேலையெல்லாம் செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த வேலையை செய்யவே முடியாது. ஏன்னா நம்ம 3 பேர் சேர்ந்து செய்யும் போதே நமக்கு டைம் பார்த்திங்கன்னா அதிகமாகிக்கிட்டே போகுது. நம்ம ஒண்டி செய்யும்போது 2 டேஸ் 3 டேஸ் செஞ்சால் கூட நமக்கு வேலை அவ்வளோ சீக்கிரம் முடியாது. ஒவ்வொரு ஃபேனாக தொடச்சிட்டு கூடவே ஈர துணியிலையும் அப்படியே நான் தொடச்சி எடுத்துட்டேன். ஏன்னா டபுள் வேலையாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் நம்ம துடைக்கும் போதே அப்படியே ஈர துணியிலையும் தொடச்சி எடுத்துட்டோன்னா நமக்கு வேலையும் மிச்சமாகும். இந்த மாதிரி வீட்டில் இருக்க வேலையெல்லாம் எத்தனை பேர் ஷேர் பண்ணி செய்வீங்கன்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 9 மணிக்கெலாம் மெயின் டோரில் இருந்த வாசக்காலில் இருந்த மாலையெல்லாம் கழட்டி ஷர்ப்பில் நல்லா ஊற வச்சு வெயிலில் காய போட்டுட்டேன். அப்புறம் அதே மாதிரி ஸ்க்ரீனு, எல்லா ஜன்னலில் இருந்த ஸ்க்ரீனுங்களுமே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அதுவுமே வெயிலில் காய வச்சாச்சு. இதெல்லாமே வெயிலில் காய போட்டால் தான் நமக்கு சீக்கிரம் காயும். ஏன்னா இந்த மாதிரி டைமில் எப்போ மழை வரும்னு சொல்ல முடியாது. அதனால் எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஃபைனலாக எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. இன்னும் வந்து கிச்சன் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. சரி, கிச்சன் தானே, நம்ம அந்த வேலையை நம்ம ஒண்டி பார்த்துக்கலான்ட்டு அதை மட்டும் நிறுத்திட்டு மீதி வந்து 2 ரூமு ஒரு ஹாலை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாதிரி பால்கனியும் ஃபுல்லாக ஒட்டனெல்லாம் அடித்து அதுவுமே க்ளீன் பண்ணியாச்சு. இதோட செவ்வாய்க்கிழமை நம்ம வெறும் வாசலை மட்டும் கழுவிட்டு விளக்கு பூஜை சாமான் மட்டும் கழுவிட்டு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கிற வேலை தான். அப்படியே பார்த்திங்கன்னா பொழுது போயிடுச்சு. ஈவினிங்கில் எல்லாத்துக்கும் நம்ம கொசு வர்றதுக்கு முன்னாடி இந்த கொசு வலையெல்லாம் நம்ம ஒட்டிடலான்ட்டு ஜன்னலெல்லாம் இந்த கொசு வலையை ஒட்டிட்டு கையோட ஜன்னலுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனும் போட்டாச்சு. இந்த வருஷம் என் பையன் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணால். எப்போயுமே இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண மாட்டான். இந்த இது பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை எனக்கு கூட அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணால். ஏன்னா எப்போயுமே அவங்க அக்கா இருப்பாங்க. இப்போ சென்னையில் அவங்க ஹாஸ்டலில் இருக்கிறதுனால அவங்க அக்கா இல்லாத குறை எனக்கு தெரியக்கூடாதுன்னுட்டு இந்த இது நான் துணியெல்லாம் வாஷ் பண்ணி கொடுக்க மாடியில் எடுத்துன்னு போய் உணர்ந்து அப்புறம் அவனுடைய ரேக் க்ளீன் பண்ணது, அப்புறம் என்ன வேலைன்னு கேட்டு இந்த இது அவன் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணான். ஃபைனலாக எங்கள் வீட்டு வேலை நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இப்படி தான் முடித்தோம். இந்த ஒரு நாள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி என்னோடய வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.